ரைட் காய்ஸ், டே 2, 14th அக்டோபர். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு. எந்திரிச்சது லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துச்சு. எப்போ என்ன பண்ணுவேன், டயர்டாக இருக்குது அப்படின்னா சரி ஒரு 4 மணி வரல படுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஷார்ட் நேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு ஜிம்முக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பேன். சில நாளில் வந்து கரெக்டாக படுத்தேன் அப்படின்னா ஒரு 3 to 4 hours வந்து எந்திரிச்சு திரும்ப முழிப்பு வரும். அப்புறம் அப்படியே எந்திரிச்சு ஜிம்முக்கு வருவேன். சில நாள் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகி நைட்டு 12 மணிக்கு போகும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வருவேன். இல்லைன்னா ஜிம்முக்கே வராமல் வந்துட்டு சரி நாளைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே விட்டுருவேன். அவளை அப்படியே மறந்து விட்டுருவேன். மறக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இந்த தடவை அதை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஒரு கூட இருந்தவர் தான் வந்து மூவ் ஆகிறான் வேறு வீட்டுக்கு. அவன் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதுனால அவனை கார் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். கரெக்டு. நான் சொன்னேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை டக்குன்னு டிசைட் பண்ணேன். இல்லை நோ, அந்த 10 minute ரூலை வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணேன். ஓகே, அப்படியே எப்படியும் அவனுக்கும் கார் எடுக்கணும், நமக்கும் வந்து இது இருக்குது, அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அடுத்த ரெண்டாவது நிமிஷம்லாம் கிடையாது, டிசைட் பண்ணேன். அவன் வெளியே போனான். அதுக்குள்ளே நான் அப்படியே எடுத்து ஜிம்மை சூட்டு, அதாவது இந்த டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் ட்ராக் பேண்ட்டும் போட்டுட்டு வாட்டர் மட்டும் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு கிளம்பியாச்சு. வந்துட்டேன். ஜிம் வாசலில் தான் இருக்கேன். 10 minute ரூல் வந்து நேற்று ஒர்க் அவுட் ஆச்சு. டெய்லி அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது வந்து எனக்கும் டவுட் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் வந்து கேட்டாங்க. இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். ஆனால் 2 நாளில் வந்து பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணதுனால வந்து இதாகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஐ வில் கண்டினியூ டூ தட். ஐ வில் கண்டினியூ ட்ரை டூயிங் தட். ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒர்க்கிங் அவுட். இன்றைக்கி பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 5 seconds 10 seconds ரெக்கார்ட் பண்ணிட்டு உள்ளே ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, பார்ப்போம். பை. இன்றைக்கான ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் ஒரு 2000 ஸ்டெப், இதை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரியே உள்ளே நடந்தது போதும், வெளியே போய் கொஞ்சம் நடக்கணும். டே 2வும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிய போகுது. ஃபைனல் 600 ஸ்டெப்ஸ் தான் வந்து பேலன்ஸு. அண்ட் டயட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியாச்சு. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடல, கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சு. யா, டே 2 இஸ் ஆல்சோ அ சக்ஸஸ். ஹெட்டிங் டு டே 3 வித் அ ஈவன் மோர் பாசிட்டிவ் வைப். பார்ப்போம்.